நமக்குள் காந்தம் இருக்கு, நமக்கு வெளியில் காந்தம் இருக்கு. இது ஜீவகாந்தம், அது வான்காந்தம். அவ்வளவுதான். இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவகாந்தம் நமது எல்லையை தாண்டி விரிகிறது. இந்த விரிவுக்கு பெயர் தான் நம்ம ஆறான்னு ஆங்கிலத்திலும், தமிழ்ல ஒளிவட்டம் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய எல்லை என்பது நம்ம காந்த திணிவை பொறுத்தது. பல அடிகள் விரியும், இல்ல சுருங்கும். எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பயிற்சி முறைகளை பொறுத்ததுதான். இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காந்தம் என்ற ஒளிவட்டம் என்னுடைய குவாலிட்டி, என்னுடைய குணம், என்னுடைய தன்மைகளை தான் பிரதிபலிக்கும். நான் எதை அதிகமா நினைச்சு 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 என் காந்தம் பதிவை ஏற்படுத்துகிறேனோ, இந்த காந்தம் விரிவடையும் போது அந்த பதிவை தான் அது வெளியே கொண்டு போகும். நல்லா கவனிங்க. இப்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல போறேன். நீங்க உங்க மனதில், மனம்னா என்ன? ஜீவகாந்தம் தான். உங்க மனதில் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு எங்க போய் உட்காருது அப்படின்னா காந்தத்துலதான் உட்காருது. அப்ப அந்த காந்தம் எங்கெல்லாம் மோதுதோ, விரியுதோ, அங்கெல்லாம் அந்த விஷயம் என்ன ஆயிட்டே இருக்குங்க, கன்வே ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். வெளிநாடுகள்ல பாலிகிராப் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட். ஒரு நீதிமன்றத்தில் குற்றவாளி உண்மையை அதிகம் பேசுகிறாரா, பொய் பேசுகிறாரா என்று காந்தத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷினை ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய ஓய்வு காலங்கள்ல அவர் வீட்டுல வளர செடியோட பேசுவதற்கு பயன்படுத்தினாராம். எப்படி பயன்படுத்துவார்னா, ஒரு செடி அதனுடைய காந்தத்தில் எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு பதிவானா உடனே தண்ணி ஊத்துவார். ஒரு செடி எனக்கு வெயில் கம்மியா இருக்குன்னு பதிவானா வெயில தூக்கி வைப்பார். இப்படி ஓய்வு காலத்தை என்ஜாய் பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு விஞ்ஞானி. அவருடைய ஆராய்ச்சி கூடத்துக்கு இவருடைய கனட நாட்டை சேர்ந்த பழைய நண்பர் ஒருத்தர் இவரை பார்க்க வர்றாரு. அந்த நபர் உள்ள வந்த உடனே இந்த மிஷின்ல என்ன பதிவாகுதுன்னா, எல்லா செடியும் மயங்கி போச்சுன்னு பதிவாகுது. அப்ப எல்லா செடியும் ஏன் மயங்கி போகணும்னு இவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்த நபர் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே கேட்கிறாரு, நீ இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்ப அந்த வந்த நண்பர் சொன்னாராம், நான் கொஞ்ச நாளா மூலிகை செடிகளை பறித்து எரித்து சாம்பலாக்கி மருந்து தயாரிக்கிற வேலை செய்கிறேன்னு சொன்னாராம். உடனே இவர் சிரிச்சார். ஏன் சிரிச்சிருப்பார் நமக்கே தெரியும். அவர் என்ன வேலை பண்றாரோ அது அவர் காந்தத்துல பதியுது. அந்த காந்தம் அறைக்குள் வந்தவுடன் மோதுது. செடிகள் மீது பட்டவுடன் அந்த செடிகள், இந்த நபர் நம்மையும் பறிச்சு மருந்து தயாரிச்சுட்டா என்ன பண்றது, நம்ம செத்து போயிருவோமேன்னு சொல்லி இவர் பறிக்காம இருக்கிறதுக்காக மயங்கி போன மாதிரி நடிச்சதாம். எவ்வளவு ஒரு பிளான் பாருங்க. ஓரறிவு ஜீவன் காந்தத்தினுடைய தன்மையை ஃபீல் பண்ணுது. இததான் நமக்கு சாமிக்கு காந்த தத்துவம் என்ற தலைப்புல பல்வேறு கோணங்கள்ல விளக்குறாரு. வேதத்தின் சாரத்தை நமக்கு நல்கிய வேதாத்ரி மகரிஷியை வணங்கிடுவோம்.